வெல்கம் டு ஆர்டி ஃபேஷன் அகாடமி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஸ்டிச் பேக் செயின் ஸ்டிச். இதுக்கு நான் எப்பவும் போல ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துக்கிறேன். வீடியோல கிளியரா தெரியறதுக்காக நான் அந்த செயின் ஸ்டிச்சை வந்து முடிஞ்ச அளவு பெருசா போடுறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு செயின் ஸ்டிச் இங்க அடுத்து லாக் பண்றேன். பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னா இப்போ நான் ஒரு செயின் போட்டிருக்கேன்னா அடுத்த செயினை இந்த சைஸ்ல இந்த ஃபுல் லென்த்ல ஒரு குவார்ட்டர் ஒரு கால் அளவுக்கு அடுத்த செயின் ஸ்டிச் போடுறேன். ஓகேவா? இது அப்படியே பின்னாடி இழுத்து இந்த ஃபர்ஸ்ட் செயின் இருக்குல்ல, இந்த செயின் ஸ்டிச்ல கால் அளவு பஞ்ச் பண்ணி ஒரு செயின் எடுக்கிறேன். இதையும் சென்டருக்கு நான் இழுத்து விடுறேன். இழுத்தா எனக்கு இந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி விழும். விழுந்ததுக்கு அப்புறம் இதை வந்து இழுத்து அகைன் அடுத்த செயின் ஸ்டிச் எடுக்கிறேன். இதுல ஒரு குவார்ட்டர் அளவுக்கு ஒரு செயின் ஸ்டிச். இது அப்படியே பின்னாடி இழுத்து அடுத்த செயின் ஸ்டிச்சோட ஒரு குவார்ட்டர் லெவல் இது அப்படியே ஃப்ரண்ட்ல இழுத்து ஒரு லாங் செயின் ஸ்டிச். இதுதான் கண்டினியூ பண்ண போறோம். ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஃபார்வர்டா ஒரு சின்ன செயின் ஸ்டிச், அகைன் இதுல இருந்து அப்படியே பின்னாடி இழுத்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச். இது வந்து இந்த பின்னாடி இருக்க செயின் ஸ்டிச்சோட சென்டர்ல இல்ல ஒரு குவார்ட்டர் அளவுக்கு ஒரு கால் வாசிக்கு அந்த செயின் ஸ்டிச் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்வர்டா ஒரு லாங் செயின் ஸ்டிச். ஓகேவா? லாஸ்டா எண்ட் நாட் கொடுத்து நான் லாக் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நான் லைன் போடாம உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனமா நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டா ஜூம் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல ஒரு லாங் செயின் ஸ்டிச் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சின்னதா ஒரு குட்டியா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதை வந்து பின்னாடி இழுக்க. பின்னாடி இழுத்துட்டு அகைன் இந்த செயின் ஸ்டிச் இருக்குல்ல, இதுக்கு இடையில ஒரு கால்வாசிக்கு கொண்டு வந்துட்டு பஞ்ச் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் ஒரு லூப் எடுத்து அதை ஃபார்வர்டா முன்னாடி பார்த்து இழுங்க. இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தான் அது பேக் செயின் ஸ்டிச். இப்போ நான் ஃபார்வர்டா இழுக்கிறது வந்து ஆஸ் யூஷுவல் லாங்கா ஒரு செயின் ஸ்டிச், அடுத்து ஷார்ட்டா ஒரு செயின் ஸ்டிச் அதை பின்னாடி கொண்டு வரேன். அடுத்து ஒரு ஷார்ட் ஸ்டிச் அதை ஃபார்வர்டா கொண்டு போறேன். அப்புறம் லாங் ஸ்டிச், ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச், அதை பேக்வர்ட், அகைன் ஷார்ட்டா அதை ஃபார்வர்ட், அகைன் லாங் செயின் ஸ்டிச். இதை வந்து எண்டு நாட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு இது வந்து பேப்பர்ல டிரா பண்ணி காட்டுறேன் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? பேக் செயின் ஸ்டிச்சையே நான் உங்களுக்கு வந்து டிரா பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நீடில் பஞ்ச் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இங்க நீடில் பஞ்ச் பண்ணுவோம், அடுத்த நீடில் இங்க பஞ்ச் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். இங்க இருந்து நம்ம அடுத்து சின்னதா ஒரு செயின் போடணும், குட்டியா ஒரு செயின் போடணும். அப்போ அடுத்த பஞ்ச் இங்க பண்ணுவோம். இது வந்து 3. அடுத்து இந்த இதை அப்படியே பின்னாடி இழுத்து அடுத்து இந்த இடத்துல பஞ்ச் பண்ணுவோம். இது வந்து 4. அப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு செயின் ஸ்டிச் வரும். ஓகேவா? அடுத்து இங்க இருந்த பெரிய செயின் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி வரும். அப்ப இங்க வந்து 5வது 5. அடுத்து இங்க இருந்து ஒரு சின்னதா ஒரு செயின், அப்போ இது 6. இங்க இருந்து ஒரு சின்ன செயின் 7. இங்க இருந்து பெரிய செயின் ஸ்டிச் இது 8. இந்த மாதிரி தான் நம்ம கண்டினியூஸா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 1 இந்த இடத்துல பஞ்ச் பண்ணுவோம், அடுத்து 2, அடுத்து 3, 3ல இருந்து 4, இங்க 4, அகைன் 5 வந்து லாங்கா, அடுத்து 6, 7, இங்க இருந்து லாங்கா 8. நம்ம பேக் செயின் ஸ்டிச் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து சேஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? இங்க உங்களுக்கு வந்து சேஃப் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த 4லையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க கைஸ்.
நீங்க யூடியூபை பார்த்து லேர்ன் பண்றீங்க அப்படின்னா நீங்க பேக் செயின் ஸ்டிச்சை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதும் இந்த சேஃபையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டுருங்க. உங்களுக்கு அடுத்த ஸ்டிச்சஸ் நான் யூடியூப்ல அப்டேட் பண்றேன். 49 rupees பே பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கவங்க நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணிட்டு ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போலாம். இது போல பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமான ஆரி ஒர்க்கை நீங்க வெறும் 49 ரூபாய்க்கு கத்துக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆரி ஒர்க்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். அண்ட் ஆரி ஒர்க் ரிலேட்டடான ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு ஆர்டி ஃபேஷன் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கைஸ். தேங்க்யூ.